தீபிகா. நான் மாடல் ஸ்கூல் கார்டியோமெட்டியில் தான் படித்தேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். இங்கிலீஷ் மீடியம். எனக்கு 7.5 இருக்குது. என்னோட ஆசை என்னென்னா டாக்டர் ஆகணும்னு தான். ஆனால் என்னோட வீட்டில் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கனால அந்த டைமில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் சீனியர் ஒருத்தங்க இந்த இன்ஸ்டியூட்டை ரெஃபர் பண்ணாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. லோ ஃபீஸில் பெஸ்ட் கோச்சிங்காக இந்த இன்ஸ்டியூட்டை தான் ரெஃபர் பண்ணுவேன். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்னிங் வந்தோடனே அந்த டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறதுக்காக மார்னிங் வந்தோடனே சூப்பர் பெயின் யோகா, மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது மாதிரிலாம் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால அந்த டே ஃபுல்லாக ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஆக்டிவாக இருக்க முடியுது. இங்கே 3 சப்ஜெக்ட்டுமே இண்டிவிஜுவல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு லெசன் எடுக்கிறாங்க அப்படின்னா டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறாங்க. டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க வித் எக்ஸ்பிளைனோட. இப்போ பயாலஜி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக படிக்க வச்சுட்டு ஃபில்லப் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்படி வைக்கிறனால ஓவராலாக கவர் ஆகுது. இப்போ அப்படி வைக்கிறனால அதே நாங்கள் திருப்பி படிக்கிறனால பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஸ்டார்டிங் வந்தப்போ எனக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் நிறையா இருந்துச்சு. இங்கே வந்து தனியாக இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கூப்பிட்டு அது எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதனால் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இயர் நீட்டில் நான் மெடிக்கல் சீட் வாங்கிடுவேன். கவர்மெண்ட் காலேஜ்லேயே வாங்கிடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.